என் பேர் நந்தகோபால். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோவில். நான் காட்டுமன்னார் டாப் IAS அகாடமியில் தான் படித்தேன். எங்கள் அப்பா பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்கர், அம்மா பேர் மலர்கொடி. நான் நடந்து முடிந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 866 ரேங்கு, கம்யூனில் வந்து பார்த்தீங்கன்னா 90வது ரேங்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக டாப் அகாடமி தான் படிச்சுட்டு இருக்கேன். இருக்கிற எல்லா டெஸ்ட் பேஜுமே விட மாட்டேன். சார் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாத் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி நீ வந்து எழுதி தான் ஆகணும், ரெடி இல்லை அப்படின்னா சொல்லி வர வைப்பார். நான் வந்து தொடர்ந்து 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 158 அப்புறம் 159 2 குரூப் 4லையும். குரூப் 2வும் கிடைக்கல, தொடர் தோல்விகள். அப்புறம் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீ படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சு ஃபினான்சியலாக சரி எல்லா விஷயத்துலையுமே வந்து வீட்டுக்கு வந்து ஹாஸ்டல் வந்து லைப்ரரியில் உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என் நண்பர்கள் தான். அதுக்கப்புறம் என் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஜ் வந்து 30 ஆகிடுச்சு, இருந்தாலும் வேலைக்கெலாம் அனுப்பாமல் நீ படித்தா தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும், நீ படித்தாலும் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்காக பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்ட்டு இருந்தான். இப்போ நான் வேலைக்கு போயிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2019 தான் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே படிச்சிட்டேன். 6வது 12 வரைக்கும் எனக்கு என்ன தெரியுதோ எல்லாத்தையும் படித்தேன். அப்போ வந்து எங்கள் டெஸ்ட் பேஜ் எந்த ஒரு அக்காலும் ஜாயின் பண்ணல. போய் பார்த்தா 158 கொஸ்டின் தான் வருது. ஏன்னா அது எல்லாத்தையும் படிச்சுட்டோம், 158 தான் வரும். அப்போ என்ன தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் 11th எக்கனாமிக்ஸில் ஒரு 10 கொஸ்டின் வச்சுட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது 11th எக்கனாமிக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்தது சரி அதை படிச்சுட்டு அடுத்த 2019 குரூப் 2 அப்போ வந்து கொரோனா டைம் வந்துருச்சு. கொரோனாவில் பார்த்தீங்கன்னா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். குரூப் 2 வந்துச்சு, குரூப் 4 வந்துச்சு. நானும் அதேமாரியே உட்காந்து அப்பி டெஸ்ட் பேஜெலாம் போடல, அதேமாரி டெஸ்ட்லாம் எழுதுறேன். அப்போ பார்த்தா அப்பி 159 தான் வருது, 160 அட்டன் பண்ண முடியல. என்னடா அதில் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து போகிற ரூட் வந்து தப்பாக இருக்குது, டெஸ்ட் பேஜ் போட்டு தான் ஆகணும், படிக்கிறோம் பட் அது எப்படி கொண்டு போய் அங்கே சேர்க்குறது நம்மளுக்கு தெரியல அப்படின்ட்டு ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருந்தால் வெறும் டெஸ்ட்டு. சாருக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு டெஸ்ட்டு மட்டும்தான் எழுதிட்டு இருப்பேன். எல்லா டெஸ்ட்டும் எழுதுவேன். இருக்கிற எந்த டெஸ்ட்டு போட்டாலும் நான் அதில் ஜாயின் பண்ண மாட்டேன், ஆனால் போய் எழுதிட்டு வந்துடுவேன். ஏன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஆரம்பத்தில் ஃபீஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் என் சூழ்நிலை தெரிஞ்சுக்கிச்சு சாருக்கு. ஃபீஸ்லாம் எதுவும் கேட்காம நீ சும்மா வந்து எழுதினா கூட போதும், வந்து எழுது, கொஸ்டின் கூட தான் இருக்குல்ல, வந்து எழுதுப்பாங்க. அப்போ தான் சிலபஸ்ஸு அப்போ தான் ஃபஸ்ட்டு கையில் எடுத்தேன். அப்போ தான் ஜெராக்ஸே போட்டேன். ஜெராக்ஸ் போட்டு ஒரு சிலபஸ் தான் படிக்கணும் போல் அப்படின்ட்டு சொல்லி சிலபஸ் மட்டுமே கவர் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குரூப் 2 வந்து கிளியர் பண்ணேன். இந்த வாட்டி அடுத்து போன குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா குரூப் 2 153 கொஸ்டின் போட்டிருக்கேன். குரூப் 4 மட்டும் 173 கொஸ்டின் போட்டிருக்கேன். அப்போ வந்து சிலபஸை மட்டும்தான் நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் 170+ அடிக்க முடியும். அதை போல் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். நம்ம அந்த சயின்ஸ் விட்டுரும், கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுரும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா இதில் 20 கொஸ்டின் லாஸ் ஆகிடும். அப்போ 180 கொஸ்டின் நம்ம போகிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போதுமே எக்ஸாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோம். அப்போ தான் நம்மளால் 170+ போட முடியும். ஓகே, எனக்காக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டாப் IAS அகாடமிக்கும் ஜெகநாதன் சாருக்கு, அப்புறம் என் நண்பர்களுக்கு, எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலிகளுக்கும் ரொம்ப நன்றி.